தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா வருகையால் தமிழ்நாட்டு அரசியல் களம் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளுடனும் புதிய அரசியல் சமன்பாடுகளுடனும் காணப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தாவேகா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. புதிய சவால்கள்: விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே திமுகவை கொள்கை எதிரி என்றும் பாஜகவை அரசியல் எதிரி என்றும் அறிவித்து இரண்டு பெரிய துருவங்களுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். அதிமுகவின் அணுகுமுறை: ஆரம்ப காலகட்டத்தில் தாவேகா மீது மென்மையான போக்கை கடைபிடித்த அதிமுக சமீப காலமாக அக்கட்சியை விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக திமுகவுக்கு ஒரு மாற்று நாங்கள்தான் என்று தாவேகா வாதத்தை அதிமுக எதிர்க்கின்றது. மாற்று அரசியல்: திராவிட மாடல் மற்றும் தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் ஆகியவற்றை முன்னிறுத்தி இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை கவர விஜய் முயன்று வருகின்றார். தொடர்ச்சியாக கட்சியை வலுப்படுத்த மாவட்ட வாரியாகவும் மேலும் வட்ட வாரியாகவும் பல்வேறு கூட்டங்களை நடத்தி தற்பொழுது தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். ஒட்டுமொத்தமாக நீண்ட காலமாக திமுக அதிமுக என இருமுனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் இப்போது தாவேகாவின் வருகையால் மும்முனை அல்லது 4 முனை போட்டிகளாக மாற்றப்பட்டு வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றது என்ற தனிப்பட்ட விருப்பத்தை அதிரடியான முடிவாக அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருக்கின்றது. மார்ச் 29, 2026 அன்று கட்சியின் தலைவர் விஜய் இதற்கான வேட்பாளர் பட்டியலை முழுமையாக வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் இரட்டை போட்டி: கட்சித் தலைவர் விஜய் முதன்முறையாக தேர்தலில் களம் காண்கிறார். அவர் சென்னையில் பெரம்பூர் மற்றும் திருச்சியில் திருச்சிராப்பள்ளி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் களம் காணும் இடங்கள் என்னவென்று பார்ப்போம். தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி கிழக்கில் போட்டியிடுகின்றார். மேலும் ஆனந்த் அவர்கள் தியாகராய நகர் போட்டியிடுகின்றார். ஆதவ் அர்ஜுனன் வில்லிவாக்க தொகுதியில் போட்டியிடுகின்றார். KA செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுகின்றார். மற்றும் JDC பிரபாகரன் அவர்கள் ஆயிரம் விளக்கு போன்ற பகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனித்த களமாடல்: பாஜக அல்லது இந்திய கூட்டணி என எந்த பெரிய கூட்டணிகளுடனும் இணையாமல் தாவேகா தனித்து களம் காணும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உறுதிப்படுத்தியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண் வேட்பாளர்கள் முதலில் தேர்தலில் நிற்கும் பொழுது 24 பெண்களுக்கு வேட்பாளர்களாக வாய்ப்பை நல்கியிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்றுதான் கூற வேண்டும். தேர்தல் தேதி: தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 23, 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மேலும் அந்த வேட்பாளர்கள் மீது சில செய்திகள் பரவலாக சமூக ஊடகங்களில் பரவி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மேலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்த விஜய் அவர்கள் இதன் மூலமாக முயல்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இளைஞர்கள் ஓட்டு எப்படி விஜய் அவர்களுக்கு சாதகமாக உள்ளது என்பது குறித்து பார்ப்போம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிக வலுவாக இருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முதல் முறை வாக்காளர்கள் 18 - 19 வயதிற்கு உட்பட்டவர்கள் விஜய்க்கு சுமார் 39 முதல் 49% வரை ஆதரவு இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் இளைய தலைமுறையினர் 20 - 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் 2.28 கோடி பேர் இதில் இருக்கின்றார்கள். இதில் சுமார் 33% வரை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தலாம் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மொத்த வாக்கு வங்கி: கட்சியின் ஒட்டுமொத்தமாக வாக்கு வங்கி 13% 20% வரை தொடலாம் என்று அரசியல் ஆய்வு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். நகர்ப்புற இளைஞர்கள்: குறிப்பாக சென்னையில் போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களில் ஆதரவால் தாவேகா பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளும் 2ஆம் இடம் பிடிக்கும் என்பதுதான் கருத்து கணிப்பாக இருக்கின்றது. விஜய் இளைஞர்கள் மைய அணுகுமுறை: இளைஞர்களை கவர விஜய் அறிவித்த சில முக்கிய வாக்குறுதிகள்: வேலையில்லா பட்டதாரிகள் மாதம் 4000 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்பதும், மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை பிணையில்லா கல்விக்கடன் என்பதும் மாணவர்களை பெரிதாக கவர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் முதலமைச்சரின் பொதுச்சேவை நண்பர்கள் என்ற பெயரில் 5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று விஜய் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இறுதி தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்பாக தான் இருக்கும். நிச்சயமாக அதுவரை நாம் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். தேர்தல் வெற்றி சாதகமாக அமைய வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.